11th exercise இப்போ sum number 3 கொடுத்திருக்காங்க x power 1 by 2 plus x power minus 1 by 2 the whole square value 9 by 2 ஆமா அப்படினா x power 1 by 2 minus x power minus 1 by 2 உடைய வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த क्वेश्चனை நம்ம வந்து ஒரு ஹிண்ட் வச்சு தான் சால்வ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி क्वेश्चन ஒரு தடவை அப்சர்வ் பண்ணு x power 1 by 2 இருக்கு x power 1 by 2 இருக்கு அப்போ நான் என்ன எடுத்துக்கறேன் a அப்படிங்கறத x power 1 by 2 அப்படினு எடுத்துக்கறேன் அதே மாதிரி பக்கத்துல x power minus 1 by 2 x power minus 1 by 2 அப்போ bங்கற வேல்யூக்கு பதிலா x power minus 1 by 2 அப்படினு எடுத்துக்கறேன் ஓகேவா ரைட் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் क्वेश्चனா கரெக்ட்டா ஃபைண்ட் பண்ணி சொல்லு பார்க்கலாம் a plus b the whole square okay a minus b the whole square இல்லையா அதுக்கு ரிசல்ட் தெரியும்ல a square plus b square minus 2ab இந்த a minus b the whole square அப்படிங்கறத a plus b the whole square க்கு ஈக்குவலா இருக்குமா ஈக்குவலா இருக்காதா அப்படிங்கற क्वेश्चन இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா செக் பண்ணி பார்க்கலாம் டெஃபினெட்லி we know that இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ஏன் ஈக்குவல் கிடையாது because of a minus b whole square னா a square plus b square minus 2ab அப்படிங்கறது ரிசல்ட்டா இங்க a plus b whole square னா a square plus b square plus 2ab அப்படிங்கிறது ரிசல்ட்டா சோ டெஃபினெட்லி இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ஏன்னா இது -2ab இந்த +2ab ஆனா எப்படி ஈக்குவல் பண்ணலாம் ஈக்குவல் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா இருக்கு என்ன பாசிபிலிட்டி இப்போ இந்த -2ab கூட ஒரு ஓகே +2ab கூட ஒரு -4ab ஆட் பண்ணனும்னு வெச்சுக்கோ -4ab ஆட் பண்ணா என்ன ரிசல்ட்டா a square plus b square plus 2ab minus 4ab வந்து -2ab அப்படினா so that is equal to இங்க இருக்க a square plus b square minus 2ab அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் எப்போ ஈக்குவல் ஆகும் இந்த -4ab ஐ ஆட் பண்ணா -4ab ஐ ஆட் பண்ணிட்டோம்னா இந்த நாட் ஈக்குவல் டுங்கிறது ஈக்குவல் அப்படினு ஆயிடும் ஓகே இது ஈக்குவல் ஆயிடும் so a minus b the whole square அப்படிங்கறது a plus b whole square minus 4ab க்கு ஈக்குவலான வேல்யூ சரியா இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா பிராக்டீஸ் பண்ணி ஞாபகத்துல வச்சிரணும் a minus b whole squareங்கிறது a square இருக்கு a plus b the whole square minus 4ab க்கு ஈக்குவல் ரைட் இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் தான் இத வந்து ரப் பண்ணிடலாம் இது ரப் பண்ணிடலாம் இந்த வேல்யூ ஈக்குவல்ங்கறதுக்கான ப்ரூஃப் தான் எழுதிருந்தேன் இப்போ சம சால்வ் பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷன்ல a இருக்க வேண்டிய இடத்துல x power 1 by 2 b இருக்க வேண்டிய இடத்துல x power minus 1 by 2 அத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும் bracket of a க்கு பதிலா x power 1 by 2 minus x power minus 1 by 2 bracket whole square is equal to a க்கு பதிலா x power 1 by 2 plus b க்கு பதிலா x power minus 1 by 2 the whole square பதிலா whole square minus 4a 4a value of a க்கு பதிலா x power 1 by 2 value of b க்கு பதிலா x power minus 1 by 2 இந்த x power minus 1 by 2ங்கறத டினாமினேட்டர்ல எழுதுனா x power plus 1 by 2 னு ஆயிடும் புரியுதா இப்போ பிராக்கெட் போட்டுறேன் பிராக்கெட் போட்டோம்னா இந்த x power 1 by 2 க்கு இந்த x power 1 by 2 கட் பண்ணிடலாம் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு x power 1 by 2 plus x power minus 1 by 2 the whole square இதோட வேல்யூ என்ன இதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன given 9 by 2 அப்படினு கொடுத்திருக்காங்க இது 9 by 2 minus is minus இங்க 4 into இது கேன்சல் பண்ண ஒன்னு that is 4 so that is equal to 9 minus 2 4 are 8 by 2 அதாவது 1 by 2 இதோட வேல்யூ x power 1 by 2 minus x power minus 1 by 2 the whole square உடைய வேல்யூ அப்படினா x power 1 by 2 minus x power minus 1 by 2 உடைய வேல்யூ ஃபைனல் ரிசல்ட் 1 by 2 இங்க இருக்கிற ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணாவும் இந்த ஸ்கொயர் பவர் வந்து 2 இருக்கு 2 னா டினாமினேட்டர் 1 இருக்கு மொத்தம் இந்த 2 by 1 ங்கிறது அந்த சைடு வந்ததுன்னா 1 by 2 அப்படினு மாறிடும் therefore 1 by 2 the whole power 1 by 2 னா அது ரிசல்ட் 1 by root of 2 okay இதான் சம்